அதே போல சீதையின் நிலையை என்னன்னு தெரியாம கண்டறிஞ்சு வர சென்ற ஹனுமான் என்ன செய்தியோட வருவாரோ அப்படின்னு ராமர் கலக்கத்துல இருந்தப்ப கண்டேன் சீதையை அப்படின்ற 2 வார்த்தையில மொத்த விவரத்தையும் சொல்லி முடித்தவர் ஹனுமன். சீதாதேவிய ராமபிரானோட சேர்த்து வைத்து ராமகாவியம் நிறைவு பெற முக்கிய பங்காற்றியவர் ஹனுமன். ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னாலே ஓடோடி வந்து நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பவர் ஹனுமன். வீரம், ராமபக்தி, ராம சேவை மூலமா அனைவரோட உள்ளத்தையும் கவர்ந்தவர். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் பிரதட்சணமாகி இன்றளவும் பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சு வருபவர் ஹனுமன். தன்னை நம்பி வந்த பக்தர்களுக்கு வீரம், மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, ஆரோக்கியம், மகிழ்ச்சி இதையெல்லாம் கொடுத்து அருள் புரியக்கூடியவர் ஹனுமன். விரத முறையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சொல்ற போலதான் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க விரதம் இருக்கலாம். நாள் முழுக்க சாப்பிடாம இருக்க முடியும்னா இருக்கலாம். பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கணும்னாலும் இருக்கலாம். எதுவும் தவறு கிடையாது. இது உங்களுடைய இஷ்டம்தான்.